رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? மதீனா அன்சாரிகளிலேயே நிறைய பேரிச்சந்தோட்டங்களை சொத்துகளாக பெற்றிருந்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். துவா என்பது இறைவனிடம் செய்யும் நேரடி உரையாடலாகும். இது அடிமைக்கும் அவனது படைப்பாளனுக்கும் இடையே உள்ள நெருக்கமான உறவை வெளிப்படுத்துகிறது. துவா கேட்பது என்பது நமது பலகீனத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் ஆற்றலை முழுமையாக நம்புவதாகும். வணக்கங்களிலேயே மிக சிறந்த வணக்கமாகவும் இது உள்ளது. எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் எந்த நேரத்திலும் எந்த மொழியிலும் நமது தேவைகள் கவலைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடலாம். நாம் கேட்கும் துவாக்கள் உடனே நிறைவேற்றப்படலாம், மறுமைக்காக சேமிக்கப்படலாம் அல்லது வரவிருக்கும் ஆபத்துகள் தடுக்கப்படலாம். ஆக மொத்தம் நாம் கேட்கும் ஒரு துவா கூட வீணாகாது. நம் விதியை மாற்றக்கூடிய சக்தி நாம் கேட்கும் துவாக்களுக்கு உண்டு. நம் கஷ்டங்களை அல்லாஹ்விடம் முறையிடும் போது நிச்சயம் அல்லாஹ் அதை லேசாக்கி வைப்பான். சில நேரம் நாம் செய்யும் ஒரு தவறு நமக்கு ஏற்பட்ட பிரச்சனை சிறியதாக இருக்கும். இதை நாமே பார்த்துக்கலாம் என அல்லாஹ்விடம் அது பற்றி கேட்காமல் விட்டுவிடுவோம். நமக்கு சாதாரணமாக தெரிந்த அந்த பிரச்சனை மிக பெரிய ஆபத்தை உண்டாக்கலாம். பல சந்தர்ப்பங்களில் இதை நாம் உணர்ந்திருப்போம். பிரச்சனை ஆரம்பமாக சின்னதாக இருக்கும் போதே கேட்பது சிறந்தது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் செருப்பு வார் அருந்து விட்டால் கூட துவா செய்யுங்கள் என கூறியுள்ளார்கள். அதனால் விஷயம் சின்னது பெரியது என நாமே ஒரு கணக்கு போடாமல் எல்லாவற்றிற்கும் படைத்த இறைவனின் உதவியை நாட வேண்டும். இதற்காகவே ஸ்பெஷல் துவா ஒன்று இருக்கு. இதை தினமும் மோதி வந்தால் எந்த கஷ்டமும் உங்களை அணுகாது. எல்லா சோதனைகளிலிருந்தும் தப்பிக்கலாம். அல்லாஹ்வின் நேரடி கண்காணிப்பில் நாம் வந்து விடுவோம். நம்முடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்வான். அவ்வளவு சிறப்பான அந்த துவா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். பிறகு எந்த நேரத்தில் எப்போ ஓதணும் இதை சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். யா ஹய்யு யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீசு அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். யா ஹய்யு யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீசு அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். இதோட மீனிங் என்னென்னா, என்றென்றும் வாழ்பவனே, நித்தியமான ஒருவனே, உன் கிருபையினால் என்னுடைய எல்லா காரியங்களையும் சரியான முறையில் அமைய நான் உன்னை அழைக்கிறேன். என் ஆத்மாவின் பொறுப்பை என்னிடம் கொடுத்து விடாதே. அது கண் சிமிட்டும் நொடியாக இருந்தாலும் சரி. நாம் ஒரு விஷயத்தை நினச்சிருப்போம். நம்முடைய பார்வையில் அது சரியாக இருக்கும். ஆனால் அந்த விஷயம் நமக்கு பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். இந்த துவாவை நாம் தொடர்ந்து கேட்பது மூலம் தவறான ஒரு விஷயம் கூட நம் வாழ்க்கையில் நடக்காது. கண் சிமிட்டும் நொடியில் கூட அல்லாஹ்வின் பொறுப்பிலிருந்து நாம் விலக மாட்டோம். கேட்டால் உடனே பதிலளிக்கக்கூடிய அல்லாஹ்வின் சிறப்பான இரு பெயர்கள் யா ஹய்யூ யா கய்யூம். இந்த பெயர்களை கொண்டு இந்த துவாவை ஆரம்பிக்கிறோம். அதனால் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் உதவி கேட்டால் 100% அவனின் உதவி நமக்கு கிடைக்கும். மிக சிறந்த துவா. காலை மற்றும் மாலையில் ஓத வேண்டிய துவாக்களில் இதுவும் ஒன்று. அதனால் இந்த துவாவை காலையில் குறைந்தது 3 முறை, மாலை 3 முறை என டெய்லி ஓதி வரலாம். இப்படி டெய்லி இந்த துவாவை ஓதி வந்தால் போதும். மேற்கொண்டு உங்கள் கஷ்டங்களை தேவைகளை அல்லாஹ்விடம் சொல்லவே தேவையில்லை. எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொள்வான். இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அவர்களது மனைவியில் முதலில் மரணித்தவர் யார்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.